ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் எழுந்து வந்தப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடிலாம் வந்து அழகாக பூத்து சின்னதாக பிஞ்சு விட்டுருந்துச்சு. பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்களாம் வந்து விதை போட்டு இந்த 1.5 மாதத்தில் வந்து விளைஞ்சதுங்க. அதேமாதிரி புடலங்காயும் பூ பூத்துருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி கிரவுண்ட், அந்த இடத்துல இவர் வந்து நிறைய இந்த புங்க மரத்தை வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுட்டு இருந்தார். ஒரு வகையில் சமூக சேவை மாதிரி தான். அந்த கேப்பில் நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போயிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஒயிட் குருமா சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலில் வந்து மசாலா ஐட்டங்கள் போட்டு சோம்புத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் நிறைய போட்டுட்டு அது கூட கொஞ்சோண்டமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் கட் பண்ண வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக, தக்காளி, ஒரே ஒரு குட்டி தக்காளி, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு கரம் மசாலா தூள் மட்டும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு திரும்ப ஒரு தடவை உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட்டுட்டு குக்கரை மூடி விட்டு ஒரு 2 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காயில் வந்து சோம்பு மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறங்குனா நல்ல டேஸ்டியான ஒயிட் குருமா ரெடி. அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி வித் ஒயிட் குருமா. ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் கரம் மசாலா தூள் எக்ஸ்ட்ரா போட்டதுனால ஒயிட் குருமா வந்து கலர் குருமா ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.